Hi all, happy morning. So after a long time நான் என்னோட ஒர்க் அவுட் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு 100 days சேலஞ்சாக கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என் மைண்டில் ஃபர்ஸ்ட் என்ன ஓடுச்சு. ஆப்வியஸ்லி உங்கள் எல்லார் மைண்ட்லேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஓடும் அதுதான் லைக் எத்தனை வாட்டி இதை பண்ணியிருக்கேன், மறுபடியும் ஆரம்பிக்கிறியா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஒன் திங், நம்ம வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், ஸ்டாப் பண்ணுவோம். அதனாலே நம்மளுக்கு மோட்டிவேஷன் இருக்காது. நம்ம மைண்டே நம்மள்கிட்ட சொல்லும், நீ எத்தனை வாட்டி ஆரம்பிச்சிருக்க, இதே தான் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி. பட் லெட் மீ ட்ரை இட் அகெயின் அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷனாக எடுத்து பண்ணணும். ஸோ 10 வாட்டி ட்ரை பண்ணாலும் 11வது வாட்டி சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ளே வச்சு தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 100 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியாக இதை கொண்டு போகலாம். அண்ட் இதை வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து என்ன மாதிரி நிறைய பேருக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒருத்தருக்கு இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஐல் பி ஹாப்பி. ஸோ இந்த 100 days சேலஞ்சில் என்னென்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு 3 things தான், ஒரு 3 சிம்பிளான விஷயங்கள். ஏன்னா நம்ம நிறைய செக்லிஸ்ட் வச்சோம் அப்படின்னா நம்மளால் இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டினியூ பண்ண முடியாது. அப்படின்றதுனால நான் ஒரு சிம்பிள் 3 திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து டெய்லி ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ஒரு 10 minutes, மினிமம் 10 minutes, மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes என்னோடய ஒர்க் அவுட் டைமிங்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது தான் ஒரு ஃபர்ஸ்ட் கோல். செகண்ட் கோல், ஈவினிங் சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்றது. ஸோ இது வந்து பயங்கரமாக நம்மளுடைய வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம ஏர்லி டின்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி வருவாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், ஆனால் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ தேர்ட் திங் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, இப்போது நான் வந்து சுகர் கன்சம்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுப்பேன். ஸோ அந்த சுகர் கன்சம்ஷன் ட்ராஸ்டிக்காக கட் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து கட் பண்ணுவேன். ஏன்னா சுகர் நம்ம கன்சியூம் நிறைய பண்ணணும் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2-3 காஃபி எல்லாம் குடிப்பேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஒரு காஃபி, 1 டேக்கு ஒரு காஃபி வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது. இந்த 3 விஷயத்தை தான் சிம்பிளாக நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம். ஸோ அப்படின்றதுனால இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஸ் வெல் அஸ் நீங்களும் எந்த சேலஞ்சை நீங்களும் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா Day 1 of 100 days சேலஞ்ச் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸை டெய்லி பேசிஸில் நான் கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இட் மைட் ஹெல்ப் யூ. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்போம், நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆகிருப்போம். பட் வில் ட்ரை ஒன் மோர் டைம். இந்த வாட்டி மேபி கிளிக் ஆகலாம் இல்லையா? ஸோ இந்த வாட்டி உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து பண்ண போகிறேன். ஸோ வில் ஹாவ் a 100 days சேலஞ்ச். ஸோ இந்த 100 days சேலஞ்ச் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த சேஞ்ச். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வில் ஹாவ் த ரிசல்ட். தேங்க்யூ ஸோ மச்.